மணியார் ரோஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு சாதா வண்டி 2 வீலர் வண்டி வந்து சேல் போட்டிருந்தோம். இது 3வது வண்டிங்க. என்னோடய சேனலில் வந்து 3வது வண்டி. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம ஊர் பக்கம் தான், அதாவது நம்ம கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் நம்ம கூத்தக்குடி சைடுங்க. 2 வீலர் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தார். நீங்கள் வாங்கினா வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது, வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். என்னை நம்பி வந்தாங்க. அவருக்கு மனசாட்சிப்படி, என் மனசாட்சிப்படி நல்ல ரேட்டுக்கு வண்டி முடிஞ்சுது. அவருக்கும் எந்த ஒரு இல்லை, வண்டியில் ஒரு சில்லற வேலை அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டு பேசியாச்சு. அதாவது நம்ம இன்ஜின் நம்மளுக்கு எப்பவுமே சரிங்க, இன்ஜின் நல்லா இருந்தால் போதும். பொட்டி நம்ம எப்படி வேணாலும் ஜோடிக்கலாம், அது அரிப்பாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் ஜோடிக்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே? சரி, இளையராஜா. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? சின்னதுரம். 3 அண்ணனுக்கு வந்தாங்க. 3 பேருமே எக்ஸ்போர்ட் டிரைவருங்க. வண்டி வந்து பார்த்துட்டு எப்படி வேணாலும் நம்ம பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக முடிஞ்சிருக்குங்க. அதேமாதிரி நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் வண்டி சேலாக இருந்தாலும் விற்க முடியலனாலும் என்னோடய நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்க. வண்டி வந்து உடனே சேல் ஆகும். வண்டி வேணும் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். 2வது ஃபினான்ஸ் வந்து ஸ்ரீராமு, இண்டோஸ்டாரு, சோழன் ஃபைனான்ஸு, அந்த மாதிரி இந்த மாதிரி 4-5 ஃபைனான்ஸ் இருக்குது. அந்த மூலியமாக நம்ம மூவ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப திருப்தி நான் வண்டி வாங்கினதில்ல. வண்டி எப்படின்னா இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப திருப்தியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. சில்லறை வேலை அதை நம்ம பார்த்துக்கலாம். சில்லறை வேலை நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். வண்டினாவே நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். இப்போ நானே ஒரு வண்டி வச்சுருக்கேன்னா எடுத்து கண்டிப்பாக வேலை பார்த்து தான் நான் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். உங்களுக்கு திருப்தி தானே? ரேட்டு உங்களுக்கு ஓகேவா? அதாவது வண்டியோட ரேட்டுங்க, பார்ட்டி வந்து 6 லட்சம் சொல்லிட்டு இருந்தாருங்க. 2011 மாடலு. 6 லட்சம் சொல்லி அது போகாதுண்ணே அப்படின்னு சொல்லி, ஏன்னா வண்டி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. நான் ஃபோட்டோவில் பார்த்துட்டு அப்படி சொன்னேன், நேரடியாக பார்த்துட்டு அந்த ரேட்டு போகாது. அதாவது அவங்க திருப்தி ஆகிற மாதிரி, அதாவது 6 லட்சம் சொல்லி லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 550 முடித்து 550க்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஓனரு. லாஸ்ட்டாக 570 முடித்து அதுலேயும் ஒரு 5 ரூபா கம்மி பண்ணியாச்சு, கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு. அதுலேயும் 5 ரூபா கம்மி பண்ணி மொத்தம் 5,65,000 வண்டி 1000 ரூபா அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் 5,60,60